ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஃபிஷ்ஷை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. லெமன், கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட். இப்போ ஃபஸ்ட்டு லெமனை எடுத்து சாறு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு. இதோட கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சிலவங்களுக்கு காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஆல்ரெடி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை அதில் நல்லா டிப் பண்ணுறோங்க. சிலவங்க இதில் கரம் மசாலாவுக்கு பதிலாக மிளகும் சீரகத்து ரெண்டையுமே பவுடர் பண்ணி மட்டும் போடுவாங்க. ஸோ அதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இது போடுறதுக்கு பிடிக்காதவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி இது பண்ணிட்டேன். இதை ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு 30 minutes ஆச்சு. எப்படி ஃப்ரை பண்ணுறத பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவா காயட்டும். இப்போ நல்லா சூடாகிட்டு ஃபிஷ்ஷை எடுத்து ஆயில் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இது பண்ணிடுங்க. நாலு சைடு நல்லா திருப்பி இது பண்ணிக்கோங்க. 4 சைடு வேகிற மாதிரி ஒவ்வொரு சைடாக திருப்பி பண்ணிக்கோங்க. நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சால்மன் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஃபிஷ்னாலும் எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்குன்னு சில ஃபிஷ் இருக்கும், நடுவில் மட்டும் முள் இருக்கிற மாதிரி இருக்கும். சில இது முள்ளே இல்லாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாலு பக்கமும் திருப்பிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. நான் சால்மன் ஃபிஷ் எடுத்துருக்கிறதுனால அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே இருந்துக்கிற எண்ணெய் வெளியில் வரும். ஸோ நம்ம அதனால ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ நம்மளுடைய மீன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்தாச்சு. இப்போது அடுத்த மீன் எடுத்து ஃப்ரை பண்ணலாம்.
அடுப்பை எப்போதுமே சிம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்மளோட 2வது பீஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆயிலே எதுவுமே இல்லை. பட் மீன் வேக வேக உள்ளே அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து உள்ள அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அது எல்லாமே வந்து என்ன செய்யும், ஆயிலாக வெளியில் வந்துடும் நம்மளுக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும், உள்ளே வந்து அப்படியே எண்ணெய் தெரியுது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பாருங்கள் எண்ணெயாக ஆயிடுச்சு, எண்ணெயில் ஃப்ரை பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட 2வது பீஸும் ரெடி ஆகிட்டு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நன்றி நேயர்களே. இப்போ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.